அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பங்கள் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரத்த கொண்டுகளை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. எங்கு போனால் உங்கள் சமூக மூச்சு எடுக்கும் ஆண்டவரே. குடும்பத்தில் வீட்டில் சுகமளிப்பட்ட வையுங்க ஆண்டவரே. கையில் பிரயாசங்களை ஆசைப்படுங்க. தொடர்களை ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க உதவி செய்யுங்க. ஆண்டோட காரியத்தில் உண்மையுக்தமாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோத்திர வசனத்தை கொண்டு வார்த்தை கொண்டு இந்த நிரப்புவதற்கு நன்றி செலுத்துவோம். அது ஆவிக்குள்ள ஆத்மாக்களை சரீரத்துக்குள்ள அது உணவாக மாறினக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க, நன்மை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என்னை மீட்க ரட்சகரே நானும் துதித்து பாடுவேன். என்னை மீட்க ரட்சகரே நானும் துதித்து பாடுவேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெற்றெடுத்து அழைத்த என்னை
உன் கிளிகள் ஏற்றுக்கொண்டார்
ஹalleluya ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஆண்டவர் துதிச்சாங்க. சிறைச்சாலை ஆண்டவர் துதிச்சாங்க. அதனால அங்க என்னாச்சுங்க? என்னாச்சு? ஒரே ஒரு கைதான் இருக்குது, ஒரே வாய்தான் பேசுது. சிறைச்சாலை என்னாச்சுங்க? அசைந்துதா? உடைஞ்சுதா? இரும்பு கம்பிகள் நொறுங்குதா? ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம். அப்படியே எல்லாம் எழுந்து நிக்கிறாங்க. ஆமென் ஹalleluya ஆமென். என்ன கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவனே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு அவர் பாத்திரராய் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறோமோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ, அவருடைய மத்தியில தேவனாகிய கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். எல்லாம் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம சோதரிக்கலாம். ஆண்டவரை வாயை திறந்து உன் வாய் விரிவாக அப்பொழுது நன்மை நான் நிரப்புவேன் என்று சொல்லி, 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 நன்மை நான் நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா வாயிலிருந்து இயேசுவே இயேசுவே பரிசுத்தாவியானவரே, எனக்கு இறங்கி வாருங்க பாடு சொல்லுங்களே, பரிசுத்தாவியானவரே வாருங்க என்று சொல்லுங்களே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா வாயிலிருந்து எல்லாரும் இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு அப்பா, உம்முடைய பிரசன்னம் எனக்கு ஆண்டவரே, மகிமை எனக்கு ஆண்டவரே, உம்முடைய மகிமை எனக்கு சொல்லி, உம்முடைய மகிமை எனக்கு சொல்லி, உம்முடைய மகிமை எனக்கு சொல்லி வாயிலிருந்து எல்லாரும் ஒருத்தர் கூட சும்மா இருக்க வேண்டாம், ஒருத்தர் கூட சும்மா இருக்க வேண்டாம். ஒரு மக்கள் ஒரு சமய
Raja
ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இல்லையா இல்லையா? எதிர்ப்பு பிரசங்க ஆயுதமா இருக்கிறீர்கள். ஒரு விசுவாசி ராத்திரியில போன் பண்றான், பாஸ்டர் ஐயா 1 மணிக்கு போன் பண்றேன். போன பண்ணி ஐயா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குங்க ஐயா அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னாரு, தம்பி நீங்க கடை மூடிங்க, நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு. அவன் சொன்னா, நீங்க ஜெபம் எல்லாம் பண்ண வேண்டாம், நீங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணீங்கன்னா எனக்கு ஜம்முன்னு தூக்கம் வரும். அதே மாதிரி ராத்திரி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி என்ன செய்யும், எனக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி நீங்க என்ன கண்டிஷன் இருக்கீங்கன்னு தெரியல. நல்ல விழிப்பா இருக்கணும், தேவனோட வார்த்தையில கொஞ்ச நேரம் கவனமா கவனிக்கணும். அல்லேலூயா. நீங்க அப்படியே அங்கங்க நிறைய பார்த்ததுனால எனக்கு தெரிஞ்சிடும் பிரசங்கத்தை முடிக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப வந்து முடிக்கிற நேரத்துல என் கையில கொடுத்துருக்காங்க. மணி என்னாச்சு? 12:30 மணி ஆயிடுச்சு. நான் எல்லாமே சாப்பாடெல்லாம் ரெடியாக வந்துருச்சு. எதுக்கு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தெய்வத்தோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உழைப்பான். பக்கத்தை கை பிடிச்சு சொல்லுங்க, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உழைப்பான். ஆமா, தேவனோட வார்த்தை என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 1ஆம் தேதி. வாசியுங்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோட கடைசி பகுதி வாசிக்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் என்ன செய்கிறதா? நிரம்பி வழிகிறது. இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம், உங்க குறைவெல்லாம் மாறி கர்த்தர் நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாக உங்க வாழ்க்கையில கர்த்தர் கட்டிட போகிறார். கரங்களை தட்டி கட்டலாமோ மகிழ்ச்சிப்படுவோம். உங்களுடைய கஷ்டம், பாடு, உபத்திரவம், வேதனை எல்லாம் மாறி இந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கை செழிக்க போகிறது. உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. எந்த இடத்திலே நீங்க வெட்கப்பட்டு தலை கொண்டு நின்றீர்களோ அந்த இடத்துல உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிறார். இடத்தோட எல்லா வகைகளையும் தரப்போது, திரும்ப தரப்போகிறார். தீராத பிரச்சனைகளை தீர்க்க போகிறார். ஆண்டவர் சொல்றார், என்னால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்கிறார். பாத்திரம் என்ன செய்கிறதா? நிரம்பி வழிகிறது. நல்ல கவனிக்கணும். சங்கீதக்காரன் தாவீது மிக தெளிவாக சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்ன சொல்றார்? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நல்ல கவனிக்கணும். அப்போ நான் அதற்கு ஏற்ற ஒரு பாத்திரம். யாருக்கு ஏற்ற பாத்திரம்? கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பாத்திரம். காரணத்தை நான் நன்றி சொல்லுவோம். இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், யாருக்கு உபயோகமற்ற ஒரு பாத்திரமாக அல்ல, ஆண்டவருக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக நம்ம வாழ வேண்டும். உலகத்தில் இருந்தோம், உளையான சேற்றில் இருந்தோம், பயங்கரமான குடியில இருந்தோம். கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தார், கண்களை நிறுத்தினார், என் அடிகளை உறுதிப்படுத்தினார். அவரை பார்த்த புதிய பாட்டை என் நாவிலே கர்த்தர் தந்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆண்டவரே, நான் ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக, உமக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக, நீ விரும்புகின்ற ஒரு பாத்திரமாக என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நம் தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி கேட்பீர்கள்? ஆண்டவரே, உமக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக நீங்க வாசம் செய்யக்கூடியதாக இருதயமா இருக்கு. என் வீடாக, என் பிள்ளைகளுக்குள்ள, என் பேர பிள்ளைகளுக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே. நீங்க வரக்கூடாதபடிக்கு தடையான ஒரு துருப்பிடிச்ச ஒரு பாத்திரமா, அழுக்குள்ள ஒரு பாத்திரம்,
கரையுள்ள ஒரு பாத்திரமா நான் ஒரு நாள் இருந்து விடக்கூடாது கர்த்தா. உமக்கு ஏற்ற பாத்திரமாக நான் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவியானவரே வாசமாய் இருக்கிறார், நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பானையானால் அவரை நான் கெடுத்துவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை ஆராய்ந்து பார்க்க, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள் எப்படி இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? எத்தனை பேரை காயப்படுத்துகிறோம், எத்தனை பேரை குற்றப்படுத்துகிறோம், எத்தனை பேரை அவமரியாதைப்படுத்துகிறோம். யோசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, அன்பில்லாத தேவனை அறியாத வேதம் சொல்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு நீடிய சாந்தத்தோடு கூட இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எந்த சூழ்நிலையிலும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கெட்ட வார்த்தைகள் நாவிலிருந்து புறப்பட்டு வந்துவிடக் கூடாது, தூசணமான வார்த்தைகள் வந்துவிடக் கூடாது, பிறரை சபிக்கின்ற வார்த்தைகள் வந்துவிடக் கூடாது, பிறரை ஆசீர்வதிக்கின்ற வார்த்தைகள் நான் தர வேண்டும். ஆண்டவரே, ஏற்ற ஒரு பாத்திரமாக என்ன மாற்றம் நன்றாக நீ கவனிக்க வேண்டும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார். அது பின்பாக தான் சொல்கிறார், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எல்லையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதன் எப்பொழுது தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக மாறிவிட்டாலோ அதுக்கு பின்னாடி சாத்தான் நம்மை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நமக்கு வர ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் தடுத்துக் கொண்டிருந்தான். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஆண்டவன் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே அவனுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எல்லையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று பார்க்கிறான். யாரெல்லாம் தூசணமா பேசினாங்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் தூஷாங்களோ அவங்களுக்கு மத்தியில உங்களை தலை நிமிர்ந்து நிற்க வைக்க போகிறாங்க. அல்லேலூயா. இவங்க இருக்க மாட்டாங்க, ஊரையே காலி பண்ணி போயிடுவாங்க என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில உங்களை உயர்த்தி நல்ல வசதி வாய்ப்புகளோடு கூட கர்த்தர் வைக்க போகிறார். எனக்கு போல எல்லாவற்றையும் 100 தடவை நீங்கள் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். எப்பொழுது நீங்கள் தேவனுக்கு பாத்திரவான்களாய் மாறும்போது. அல்லேலூயா. யாருக்கு ஏற்ற பாத்திரமாக? தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாக. ஆண்டவர் சொல்கிறார், இதோ வாசப்படில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட உள்ள வந்து போஜனம் பண்ணுவீர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் உங்கள் இருதய கதவை திறந்து கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? இதோ வாசலிலே ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். உன்னில் அசூசியான காரியங்களை கண்டு ஆண்டவர் திரும்பி போய்விடாதபடிக்கு, ஆண்டவரே நீர் வாரும், ஆண்டவரே என் வீட்டுக்குள்ளாய் வாரும், அதற்கு நான் பாத்திரமானாய் இருக்கிறேன், என்னோடு கூட போஜனம் பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவ சமூகத்திலே கூப்பிட வேண்டும். ஆண்டவர் அழைக்க முடியாதபடி, ஆண்டவரை கூப்பிட முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான பாவங்களையோ, மீறுதல்களையோ, அந்தகாரங்களையோ, தேவனுக்கு விருப்பப்பட்டதான கிரியைகளையோ எடுத்து போட்டு விட வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். என்பது இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் இருதய கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் திறந்து கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? இதுவரைக்கும் நீங்கள் திறந்து கொடுக்காமல் இருந்திருக்கலாம். பெற்றோரை நேசிக்க மனமில்லை, மாமனார் மாமியாரை நேசிக்க உனக்கு மனமில்லை, ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றதான எண்ணமும் வாழ்க்கையிலே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நேசிப்பதை போல பெற்றோர்களை நேசியுங்க, மாமனார் மாமியாரை நேசியுங்க, இல்லாதவர்கள் கொடுத்து உதவுங்கள். இதற்காகத்தான் தேவன் நம்மை வைத்தார். அல்லேலூயா. இதற்காகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசியுங்கள் 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கிறீங்களா? ஒரு பெரிய வீட்டிலே
அவர் பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரணம் மண்ணுமான பாத்திரங்கள் இருக்கிறது. அவைகள் சில கணத்திற்கும் கனவீனத்துக்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயுதமாக்கப்பட்டவன கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் இருக்கிறது, மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. இவைகளில் சில கனத்துக்குரியதும் சில கனவீனத்துக்குரியதுமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருந்து கொண்டிருக்கிறோம்? நாம் பொன்னாக வெள்ளியாக ஒரு வெளியேறப்பட்ட பாத்திரமாய் இருக்கின்றோமா, அல்லது எப்படி இருக்குமா மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் இருக்கிறது? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த பாத்திரங்கள் எதை கொண்டு அது கணக்குக்குரிய பாத்திரம் கணக்கில்லாத பாத்திரம் என்று சொல்லி விளங்குகிறது என்று சொன்னால், இங்கு வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். முதல்ல என்ன செய்யணுமா? அவருக்கு ஏற்ற பாத்திரம் எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க. நான் பரிசுத்தர், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான ஆலயத்துக்குள்ள இயேசு வாசம் செய்கிறார். அல்லேலூயா. அவரை கைப்பிடிச்சு சொல்லுங்களே, பரிசுத்தமான ஆலயத்தில் இயேசப்பா வாசம் செய்கிறார்னு சொல்லுங்க. பரிசுத்தமான ஆலயத்துல எத்தனை போட்டாதே அம்மா, பீடி ஊதிராதே அம்மா, கெட்ட வார்த்தை பேசிடாதே அம்மா. இந்த இருதயத்தில் யார் வாசம் செய்கிறது? சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எத்தனையோ பேர் கேவலமாய் பேசுகிறார், எவ்வளவோ நிந்திக்கிறார், எவ்வளவோ அவமானப்படுத்துகிறார், எவ்வளவோ தோஷமாய் பேசுகிறார். என்னை ஒத்துக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் நினைக்கிறார். சமுதாயத்திலே அந்தஸ்தை மதிக்க மறுக்கிறார். ஆனால் இயேசுவோ வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்டு எடுத்திருக்கிறார். கரங்களுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவோட வெளியேறப்பட்ட ரத்தம் விலை மதிப்பில்லாத என்ன வெளியேற பெற்ற மகனாக மகனாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எனக்கு கொடுக்கிற ஈடு அழுக்கு மாறி இருக்க, எனக்கு கொடுக்கிற கெட்ட சுவாபங்களை நினைச்சிருச்சு, வெளி ஏறிடுச்சு. ஏறி நான் கிறிஸ்து கோயில் போயிட்டு இல்லைன்னா வாயில் என்ன வரும் தெரியுமா அப்படிங்கிற. இன்னும் பழைய மனுஷன் சாகல, பழைய மனுஷன் சாகல, இன்னும் உள்ள இருந்துட்டு தான் இருக்கிறான். உலகத்துக்கு நமக்கு வித்தியாசம் அவசியமாக இருக்கு. அல்லேலூயா. நமக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? கன்னத்தில் ஓங்கி அரைத்தார், காரி மூஞ்சியிலே துப்பினார், தலையிலே முள்ளினால் புல்லப்பட்ட ஒரு கிரீடத்தை சூட்டினார், மூங்கில் கடியினால் ஓங்கி அடித்தார். அது முள்ளுகள் எல்லாம் குடும்பத்தின் வழியாய் அப்படியே விட்டுக் கொண்டு வருவார். அடித்து முதுகை எல்லாம் கிழித்தார், விழாவிலே குத்தி கிழித்தார். இத்தனை பாடுகள் படுத்தின அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பிதாவை இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். இதுதான் அவருக்குள்ளே இருந்த அன்பு. உலகத்தின் மீது இயேசு வைத்தார். நாமும் வேற என்ன செய்யணும்? மன்னிக்கணும், இவரோடு கூட ஐக்கியமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். சபையில 2 பேர் பேசிக்கிறதா பண்ணி திருவந்து வேற எடுத்துக்கிறேன். எப்படி ஆக உங்களுக்குள்ளே ஒரு சமாதான ஒரு நல்பட சாட்சியுடைய உடன்படிக்கை ஏற்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நல்ல கவனிக்கணும். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக. யாருக்கும் பிரயோஜனம் சுத்தி தெரியுறியாடா, பூமிக்கு பாருங்க என்று பேசுறாங்களா இல்லையா? அந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாத ஆட்களாக இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக நீங்க மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு ஓடணும்.
அக்கிரமங்கள் விலகி ஓடும், தீய பழக்கங்களுக்கு விலகி ஓடும், கெடப்பட்டுக்கு விலகி. விசுவாசி 4 நாளைக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எங்களுக்கு தனியா குழப்பாக்குறாங்க, சோறாக்குறாங்க, அங்க நின்றுட்டு இருக்கிறேன். ஜாக்கிரதை, உலகத்துக்கு நமக்கு வித்தியாசம் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குது, பலகாப்பு விருந்துக்கு ஓடுறான். எங்க ஓடுற? கண்ணை மூடி காலை ஜெபத்துல கலர் கலர் சாப்பாடு தான் தெரியும். விசாஸ் காட்டுறான். பலகாப்பு எத்தனை 7-8 வகை சாப்பாடு, கலர் கலரா, மஞ்சள் கலர், பச்சை கலர் எல்லாம் போடுறேன். தேங்காய் சாப்பாடு, புளி சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, என்னென்னமோ சாப்பாடு போடுறான். இப்பெல்லாம் நிறைய சாப்பாடு போடுறானுங்க. விசுவாசி கண்ணை மூடாம எதை ஓடுது? என்ன ஓடுதா? இந்த கலர் சாப்பாடே விட்டுட்டு ஓடுது. சாத்தான் காட்டுறான் அப்படியே குண்டா குண்டாவா இருக்கு. அதுக்கு மேல இதே பூரா அடிச்சது இல்லாம மறுபடியும் இப்படி ஒரு கோபுரமான போட்டு கொஞ்சம் சாப்பாடு ஊத்துனான்னா இதுதான் கண்ணுக்கு தெரியுது. ஆராதனை என்ன செய்யுது? மறந்து போகுது. உங்களுக்கு இல்ல, எங்க ஊர்ல இருக்கிறாங்க அப்படி விசுவாசி. உங்களை சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை நாள் கர்த்தருடைய நாள். அந்த நாள்ல என்ன செய்யணும்? அவருக்கு தான் வாழ்க்கையை கொடுக்கணும். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வேகமா நல்ல கவனிக்கணும். என் பரிசுத்த நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. கேக்குறீங்களா? பின்னாடி எப்படியே நமக்கு எது இஷ்டப்படுகிறதோ அதை என்ன செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது. வாசிங்க. உங்க காலை என்ன செய்யுமா? கட்டிச்சோறு வரதுக்கு, கல்யாணத்துக்கு, பொண்ணு வீட்டு பார்க்க போறது, மாப்பிள்ளை வீட்டு பார்க்க போறது, ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யக்கூடாது? போக அதுக்கான காலை என்ன செய்யணும்? விளக்கணும். இங்க வேற கட்டி போட்டாங்க, நகர முடியாது. சரி வாசி. உன் வழிகளின்படி நடவாம. நல்ல கவனிக்கணும். சொந்தக்காரன் சொல்றான், அவன் சொல்றான், இவன் சொல்றான். நீ வாழ்மாவல எல்லா நாள் தான் போயிட்டு வருஷமே போயிட்டு இருக்கீங்க. நீ ஞாயிற்றுக்கிழமை நடந்து இன்னைக்கு வந்தாருன்னா அவன் ஐடியா கொடுப்பான். உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலோ, உன் சொந்த பேச்சோட செய்யக்கூடாது, உன் சொந்தக்காரங்களோட பேசாமலும். நல்லா கவனிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நாள்ல பேசணும்னாலும் உங்களை என்ன செஞ்சிருமா? குழப்பிடும். நல்ல கவனிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நாள்ல எங்க அண்ணன் ஏமா சர்ச்சுக்கு வரல? எங்க அண்ணன் வந்துட்டாங்க ஐயா, எங்க மாமன் வந்துட்டாங்க ஐயா. நல்ல கவனமா கவனிக்கணும். பரலோகத்துக்கு மாவனும் வடனும் கொண்டு சேர்க்க முடியாது. அவன் தெரிஞ்சுக்கிடணும். ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நம்ம தங்கச்சி வீட்டுக்கு, நம்ம பிறந்த வீட்டுக்கு போனா, நம்ம அண்ணன் வீட்டுக்கு போனா சோறு கிடைக்காது. எப்படி சோறு? ஏன்னா ஆராதனைக்கு போயிட்டு இருந்தா நம்ம சாப்பிடுறோம். அவன் முடிவு பண்ணான், அங்க வேணாம் அப்பா, அங்க வேணாம் சிவப்பட்டியா தான் கிடைக்கணும். அவன் எங்க போயிட்டு தான் வருவா? சர்ச்சுக்கு போயிட்டு வந்துதா என்ன செய்வாங்க? சமைப்பான். அப்படின்றது யாருக்கு தெரியணும்? சொல்லுங்க. சொந்தக்காரங்களுக்கு தெரியும் செய்தி. நம்ம போனவங்கள கண்டிப்பா மாட்டலப்பா, அவங்க ஏசுதான் முக்கியம் வார்த்தை வரும். ஒரு அள்ளியை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க மனுஷனுக்கு தான் பயப்படுறீங்க, யாருக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. நீங்க நடைமுறைப்படுத்திடணும். பயந்து பயந்து வாழக்கூடாது. உலக பயப்பட பையன் கத்தருக்கு ஒண்ணு செய்ய. உலக மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. கத்தருக்கு தான் என்ன செய்யணும்? பயப்படணும். ஒரு சர்ச்சில் ஐயர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்புறம் ஒரு வாலிபன் அப்படியே நெளிச்சு நெளிச்சு உட்கார்ந்துட்டே இருக்கிறான். திடீர்னு என்னங்கிறான், ஏனுங்க இப்படி பிரசங்கம் பண்ணிருந்தா பூரா எலும்புதான் இருக்கு அப்படின்னு இருக்கிறான். பக்கத்துல இருக்கிறவர் கேட்டிருக்காரு, தம்பி ஏடா என்னையும் பிரசங்கம் இருக்க மாட்டோம், என்ன பேசிக்கிட்டே இருக்கிறேன், இப்ப எலும்புதான் இருக்கும் போது என்னடான்னு சொல்லி கேட்டாங்க. ஏனுங்க ஐயா இத்தனை நேரம் பிரசங்கம் பண்ணா பூரா கறி வெட்டிட்டு போயிடணும், இப்ப எலும்புதான் இருக்கு அப்படிங்கிற. இவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? இவன் சர்ச்சுக்குள்ள ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிறான். இவன் என்ன மேல இருக்குது? கறிக்கடை மேல இருக்கு. நீங்க எல்லாம் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்க எண்ணம் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. உங்க எண்ணம் எங்கேயும் அலைபாய கூடாது. இயேசுவே உங்க ஏற்ற பாத்திரமாக எனக்கு என்ன வார்த்தை நீங்க வரப்போகுது, என்ன ஒரு நல்ல விலையேற பெற்ற ஒரு பாத்திரமா என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்?
என்ன ஒரு வெளியேறப்பட்ட பாத்திரம் பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, இது ஏற்கனவே வாசிங்க 58ஆம் அதிகாரத்துல, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் ஓய்வு நாள் எப்படி என்னமா சொல்லுங்க. ஓய்வு நாளை சந்தோஷமான நாள் சொல்லணுமா? அல்லேலூயா. அத கேட்க சொல்லுங்க. ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள். ஏமா கையை பிடிச்சு சொல்லுங்க. ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிப்பட்ட நாளம்மா? இது ஒரு இது துணியை ஓர வச்சுட்டு போயிடலாம் சபைக்கு இப்படி தவச்சுக்கிட்டே காலையில் எடுத்தா எப்படி போய் சேர்றது? அப்புறம் பிரசங்க முடியாத நேரத்துல முதல்ல வரணும். 2 மணி நேரம் கத்தரினா 2 மணி நேரம் கத்தரி தான் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம், 8 மணிக்குள்ள இருக்கணும். எத்தனை மணிக்கு இருப்போம்? 8 மணிக்கு டான் இருக்கும். அவன் தான் உள்ள விடுவான். இல்லைன்னு என்ன செஞ்சிருவான்? வெளியே முடிக்கிடுவாங்க. சபை தான் பாப்பா அப்படியே பாஸ்டர் பரிதாம உட்காந்துட்டு நீ எத்தனை மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு பயப்பட வேண்டாம், சேகரையா பயப்பட வேண்டாம், சாம்பையா பயப்பட வேண்டாம், கர்த்தருக்கு பயப்படணும். யாரு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். எந்த சபைக்கு நீ போனாலும் சரி, ஆராதனைக்கு 5 நிமிஷம் முன்னாடி என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்படி வாசிங்க. கீழே சொல்லுங்க. அடுத்த சொல்லுங்க. சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவார். கரங்களை தெரியாம விடுவோம். ஆராதனைக்கு நீங்க முதல்ல கொடுக்கணும்னு சொன்னா பூமியில உயர்ந்த இடங்களை பிள்ளைகளை பேர பிள்ளைகளை கர்த்தர் அமர பண்ணுவார். வரவே இல்லையே. நாங்க சர்ச்சுக்கும் வரலீங்க, நாங்க வேலைக்கும் போக மாட்ட மாதிரி இருக்குது. நீங்க சரி நல்ல 2 கையும் ஒரு தண்ணியில சொல்லு பாப்போம். அவங்க சத்தமா இல்லையே சொல்லணும். இல்லைன்னா அப்புறம் ஐயோ ஐயோ கத்தம் எது முடிவு பண்ணிக்கிட்டு ஏன்னா நரகத்துல அவங்க கத்துறது ஐயோ 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 எதிரியே கத்துறான். நாம அல்ல ஏசப்ப போறோம். எது முக்கியம்? அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யுமா? சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வந்து. அல்லேலூயா. எப்படி வந்துடணும்? சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு. ஆமா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21 22 வாசிங்களே. 21 வாசிங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது சுத்திகரிக்கப்படணும், 2வது பரிசுத்தமாக்கப்படணும், அடுத்தது எஜமானனுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமா. எஜமானனாக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கணுமா சொல்லுங்க? பிரயோஜனமான ஒரு பாத்திரமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்யறீங்களோ அதை எல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. ஒரு போடுற ஒரு தோத்திரத்தை கர்த்தர் எழுதி வச்சிருக்கார். நீங்க போடுற காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சு எழுதி வச்சிருக்கார். நீங்க போடுற தசம பாகத்தை உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துல 10க்கு 1 போடுறீங்களா அதையே கர்த்தர் கணக்குல வச்சிருக்கார். நீங்க ஒரு 3 லட்சத்துக்கு வரீங்களா அதையே கர்த்தர் கணக்குல வச்சிருக்கார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் எஜமானனுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமா இருக்கும். சும்மாவே வந்து உட்கார்ந்து பாய பேசி போல பிரயோஜனமே இல்ல. ஆளுக்கு வரணும், வெறுங்கையில ஒருத்தர் வரக்கூடாது. கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். ஏன் இது சொல்லி சொன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தனக்காக ஒரு சொட்டு ரத்தம் கூட தனக்காக வைத்துக் கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் உனக்காக எனக்காக செஞ்சு நமக்கு என்று கொடுக்கின்ற வருமானத்திலே நம் 10க்கு 1 9 மடங்கு நீங்க செலவு பண்ணுங்க, 1 மடங்கு கர்த்தருக்காக வேண்டி கொடுங்க. இதுதான் தேவனுக்கு ஏற்ற ஒரு பாதை. அல்லேலூயா. காணிக்கை கொடுக்கிறதுல தசமா கொடுக்கல. ஆண்டவரே இப்படி குடும்ப கஷ்டம்னா திருட்டு பையில என்கிட்ட வந்துக்கிறான்னு ஏசப்பா சொல்லுவாரு. ஏன்னா எதுல உண்மை இல்லை, காணிக்கையில் உண்மை இல்லை, தசம்பாக உண்மை இல்லை, ஜெபிக்கிறது உண்மை, வேத வாசிக்கிற உண்மை இல்லை, ஆராதனைக்கு வரதுல உண்மை இல்லை,
எஜமானனுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க காலையில? இது எல்லாம் உங்களுக்கு சொல்லணுமா ஐயா அப்படிங்கிறாங்க. எத்தனை மணிக்கு எதை ஜெபம் பண்றீங்கன்னு கேட்கிறேன். அப்புறம் 2 மணி மீண்டும் 3 மணிக்கு. வெரி குட். இதுக்கெல்லாம் கர்த்தர் பரலோகத்தில் ஒரு கணத்தை கர்த்தர் வச்சிருக்கார். வேதம் சொல்கிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டறிகிறார். அல்லேலூயா. சில விசுவாசிகள் படுத்துக்கிறாங்க. படுத்துக்கிட்டு குக்கர் விசில் சத்தம் கேட்டு தான் எந்திரிக்கிறாங்க. ஏன்னா என்ன குக்கர் என்ன சொல்லுது? நான் ரெடி, நீ ரெடியாகு. சோறு நான் பொங்கிட்டேன், நீ வந்தா சாப்பிட்டு என்ன செய்யலாம் போலாங்கிற மாதிரி. நம்ம அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேட வேண்டும். காலையில் தேடுகிறவன் கண்டறிகிறான் சொல்லி சொல்கிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 32 அதிகாரம் 10 வசனம். ஆதியாகமம் 32:10. அடியனுக்கு தேவனை காண்பித்த நான் எவ்வளவு பாத்திரன் அல்ல, நான் கோலும் தடியுமாய் இந்த யோர்தானை விட்டு கடந்து போனேன். இப்பொழுதோ 2 பரிவாரங்களை உடையவனாய் ஆண்டேன் என்று சொல்கிறார். நல்ல கவனிக்க வேண்டும். யாக்கோபு தன் சகோதரன் கொலை செய்ய தெரிகிறார். பெற்றோர்களால் எப்படியாவது தப்பிச்சு போயிருந்து சொல்றாரு. அவன் வந்து ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறான். அவனோடு ஒரு ஆண்டவர் பேசுகிறார். யாக்கோபே, நான் ஆபிரகாம் ஈசாக்கின் தேவனாக இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் சொன்னதை செய்வதற்கு என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஆண்டவர் அனுப்புகிறார். ஒரு கோடு தடியோடு கூட போகிறான். அவன் போய் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தன் மாமனாருடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நிறைய ஆடு மாடுகளும் சொத்துகளும் சவுங்களும் அதிகமாக இருந்தது. 2 பரிவாரங்கள் அளவுக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போ 2 பரிவாரங்களோடு கூட வருகிறது சொல்கிறார். ஆண்டவரே, இவளெல்லாம் கொடுத்திருக்கிறேன், நான் எம்மாத்திரம் ஆண்டவருடைய பார்வையில நான் பாத்திரமான அல்ல என்று சொல்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் யாக்கோபை போல அவர் சொன்னவர்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். காலமாகலாம், சமயமாகலாம், சில வருடங்கள் கூட கடந்து போகலாம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்யாம ஒரு நாள் கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க வசனத்தை மறுபடியும் தம்பி. அடியனுக்கு தேவனை காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரமான அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கார். இதற்கு நான் பாத்திரவான் கோடும் தடியுமாய் புறப்பட்டு போனேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றுமே இல்லாமல் வெறுமைக்கு மத்தியிலே, இல்லாமைக்கு மத்தியிலே எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு யாக்கோபை போல கடந்து வந்திருக்கலாம். ஐயோ, நாளை கடன்காரன் வருவார்களே, நான் என்ன செய்வேன், எப்படி இதை அடைப்பேன்கிறதால இந்த வீட்டை அடமானம் வைத்திருக்கிறேனே, இது எப்படி திருப்புவேன்கிறதால ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கலாம். அந்த கவலைகள் எல்லாம் மாற்றி யாக்கோபோடு கூட இருந்த தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிறார். 2 பரிவாரங்களை போல கர்த்தர்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிட மாட்டேன்னு சொன்னார். அவனை கைவிடவே இல்லை. 2 பரிவாரங்களோடு கூட கடந்து வருகிறார். அவன் பாத்திரம் நல்ல ஆண்டவரே என்று சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொலோசியர் 1 அதிகாரம் 10 வசனம் வாசி வேகமாக. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆமென். அல்லேலூயா. நம்ம யாருக்கு பாத்திரம் நடந்து கொள்ளணுமா? சொல்லுங்க. கர்த்தருக்கு பிரியமா? மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு அல்ல, தேவனை பிரியப்படுத்த என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு ஏற்ற ஒரு பாத்திரம். தேவன் என்ன விரும்புகிறார்? உங்க ஸ்தோத்திரத்தை விரும்புகிறார், உங்க துதியை விரும்புகிறார், உங்க ஆராதனையை விரும்புகிறார், உங்க தனி ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார், உங்க முழு ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் தேவன் விரும்புகின்ற ஒரு காரியம். தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் நாம் வழங்க வேண்டும். அல்லேலூயா. 2 4 அதிகாரம் 6 வசனம் வாசியும். இருளின் அதிகாரத்தில் நின்று வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்
இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தம்முடைய முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்படும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் சொல்றாரு, இருளிலே நான் இருந்தேன், அந்தகாரத்தில் நான் இருந்தேன், எனக்கு கர்த்தர் என்ன செய்தார்? வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் இருளான வாழ்க்கையில ஒரு வெளிச்சமாய் இயேசு வந்திருக்கிறார். சத்தமா அல்லேலூயா பாடுறீங்க. நீங்க சத்தம் போட்டு அல்லேலூயா சொல்றதும் எனக்கு என்ன தோணுது, இன்னும் இருட்டுல தான் உட்கார்ந்திருக்காங்கன்னு மட்டும் தெரியும். இது வரைக்கும் இருட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப வெளிச்சத்துக்குள்ள வந்துடணும். ஆண்டவர் சொல்றாரு, இருளிலே இருந்த நீங்கள் எங்க வந்துட்டீங்க? சொல்லுங்க, வெளிச்சத்துக்குள் வந்து விட்டீர்கள். அல்லேலூயா. ஆசிரியா அது என்ன செய்யறான்னு சொன்னாக்க, இருளில் இருந்த நம்மள வெளிச்சத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையான அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களே பிரகாசித்தார். என் இருளான வாழ்க்கையை மாற்றுறது என்னன்னா, இயேசுடைய முகத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வருதான். சொல்ல வேண்டாமா? எங்க இருந்து வருதா? சொல்லுங்க. இந்த இருள போக்குறதுக்கு வெளிச்சம் எங்க வருதா? இயேசுடைய முகத்திலிருந்து வருதா. சாதாரணமா இல்ல, ஒரு மகிமையா, ஒரு அறிவான ஒரு கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டி சொல்லுவோம். ஹalleluya. இந்த இருளான வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இந்த இருளான வாழ்க்கையிலே ஆண்டவர் முகத்தில் இருக்கிற வெளிச்சத்தை என் இருதயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இனி நான் கஷ்டப்பட போறது இல்லை, இனி நான் பாடுபட போறது இல்லை, இனி இருக்கிற வியாதி என்னை மேற்கொள்ளாது, என் கவலை என்னை விட்டு கடந்து போய்விடும், என் குடும்ப பிரச்சனை நீங்கிவிடும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இது ஏதோ ஒரு வெளிச்சம் அல்ல, எனக்காய் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தாரே அந்த இயேசுவின் முகத்தில் இருக்கிற ஒரு வெளிச்சம் எனக்குள்ள வரப்போகிறது. என் இருளான வாழ்க்கையெல்லாம் என்ன செய்ய போகிறது? மாறப்போகிறது என்று சொல்கிறார். அடுத்த வாசிங்க. அப்படியே இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் பவுல் சொல்றார். இந்த மகத்துவமான வல்லமை எங்களால், மனுஷனால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது. கரங்களை தேவனால் எழுதுவோம். இந்த வெளிச்சம் மனுஷனால் கொடுக்கப்பட்டது அல்ல, தேவனால் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. எங்க இருந்து வருது? இயேசுடைய கருப்பா இருந்தாலும் சிகப்பா இருந்தாலும் எட்டையா இருந்தாலும் குட்டையா இருந்தாலும் உன் மேல என்ன வருகிறது? எங்க வருதா? முகத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வருகிறது. நான் எவ்வளவு தகுதியற்றவன், ஆனால் அந்த கல்வாரிய ரத்தம் என் மேல் எப்பொழுது விழுந்ததோ அன்றைக்கே நான் தகுதியுள்ளவனாய் மாறிவிட்டேன். இயேசு என்னை தகுதியா மாற்றிட்டார். இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். எந்த பொக்கிஷத்தை? இந்த இயேசுடைய முகத்தில் இருக்கிற அறிவாகிய ஒளியாகிய இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டமாகிய எங்க இருதயத்தில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார். கரங்களை மேம்படுத்துவோம். அதுதான் விளையாட மாற்றணும். ஏற்கனவே இது மண்ணான ஒரு மாற்றணும். என்னைக்கு ஏசப்பா வந்தாரோ, என்னைக்கு ஏசப்பா முகத்திலிருந்து ஒரு அறிவாகிய ஒளி வந்துச்சோ அன்னைக்கு நீங்க மகிமையான மக்களாய் மாறிவிட்டீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்தை இதுவரைக்கும் யாரும் பெறாமல் இருக்கிறீர்களோ நீங்க தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த இது எங்க பெற்றிருக்கோமா? இது தேவனால் உண்டாயிருக்கிறது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். யார் மண்பாண்டம்? நீங்களும் நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள். தேவனுடைய கரம் நம்மை உருவாக்கி இருக்கிறது. எதுக்குமே இந்த தேவ சாயலை கர்த்தர் கொடுக்கல, நமக்கு தான் தேவ சாயலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம் வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி நம்முடைய முகத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே நாம எப்பக்க நெருக்கப்பட்டாலும் என்ன செய்ய மாட்டோம்? ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா சொல்லுவோம். சாத்தா அப்படி எப்படி நம்ம ஒடுங்க எல்லாம் பண்ண பாப்பான். நம்ம ஒடுங்கவே முடியாது, ஒடுக்க ஒருவனாலும் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எதிராளி நம்ம என்ன செய்வான்? நம்ம கர்த்தருக்குள்ள வல்லமா ஃபயரா இருக்கும்போது என்ன செய்வான்? அப்படியே ஒடுக்க பார்ப்பான்.
ஒடுக்க முடியாது. அல்லேலூயா. பக்கத்துல கை குறிச்சு சொல்லுங்க, ஒடுக்க முடியாதுங்கற. யாரால? நம்ம எதிராளியால என்ன செய்ய முடியாது, ஒடுக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற காட்டில் எனக்குள்ள இருக்கிறவன் பெரியவர். அல்லேலூயா. பாருங்க, அப்ப ஒன்று வசனம், துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் அடித்து போகிறது இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுடைய மரணத்தை எப்பொழுதும் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா. நம்ம யாரை சுமக்கணும் சொல்லுங்க. குழந்தைய தூக்கி தூக்கி எடுப்பே வலிக்குது, சுமந்து நல்லதுதான், பேத்தியை நல்லா வளர்க்க. எனக்கு ஒரு பேரன் இருக்கிறான், அப்ப ஏட பிடிச்சிக்கிறேன், விடவே மாட்டேங்கிறேன். நான் பேரண்ட் போடுற தெரிஞ்சுக்கிறேன், உடனே கொடுக்காட்டான். 1 வயசு தான் ஆகுது. இப்பயே போன் பண்றேன், தாத்தா தாத்தா அவங்க மக வீட்டுல இருந்து போனை கொடுக்கலன்னா கத்துறான். நாங்க நல்லதுதான். ஆனா பேர பொழில அவங்க கேசுல சமக்கணும். யார இறுதியில் யார சுமக்கணுமா? இயேசுவை சுமக்கணும். அவருடைய வார்த்தையை சுமக்கணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை சுமக்கணும். அவரை ஆராய்ச்சிட்டே இருக்கணும், அவரை துதிச்சு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. காலையில் ஒரு செய்தி படித்தேன். ஒரு நாத்திகன், கடவுளே இல்லைன்னு சொல்றவன், ஒரு சர்ச்சு பக்கத்துல கொண்டாந்து ஒரு பிராந்தி கடை போட்டான். வெளிநாட்டு ஒரு பிராந்தி கடையை போட்டு அம்மாவுமா போயிட்டு, நான் சர்ச்சுக்கு எப்படி இருந்து பெரிய இடைஞ்சலா இருந்துட்டு, அப்ப இந்த விசுவாசிகள் என்ன செஞ்சாங்களா, ஏரோமிதி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, இந்த கடை நடத்தோட என்ன செய்யணும், காலியாகணும்னு சொல்லி. திடீர்னு ஒரு நாள் ராத்திரில இடி மின்னல் வந்து கப்புன அந்த கடை மேல விழுந்து பூரா பத்தி எரிஞ்சு போச்சு. பூரா பத்தி எரிஞ்சு போச்சு. இப்ப இவன் கொண்டு போய் கேஸ கொடுத்துட்டான். இவன் கொண்டு போய் என்ன கேஸ் கொடுத்தான்னா, இவங்க பூரா ஜெபம் பண்ணி தான் என்ன ஆகி போச்சு, இந்த கடை க்ளோஸ் ஆகி போச்சு. இவன் சொல்றேன், அந்த விசுவாசிகள் சொல்றாங்க, எங்களுக்கு சம்மதமே இல்ல அப்படிங்கிறான். அந்த நீதிபதி கொஞ்சம் விசுவாசமா இருக்கிறவன், அவன் என்ன யோசிக்கிறான், இந்த நாத்திகனோட இயேசுவுக்கு வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறான். ஆனா இந்த காலிமன் விசுவாசிக்கவே கிடையாது. விசுவாசமே இல்ல. அந்த மாதிரி இருந்திருக்கூடாது. நாத்திகளுக்கு கண்ணை முடிக்க வைக்கிற ஆண்டவர் சொன்னது புரிந்த புரியலையே உங்களுக்கு? என்ன புரிஞ்சுது? அதையெல்லாம் கேட்கறீங்க, சீக்கிரம் முடிச்சுடுங்க, பின்னாடி வேற சாப்பாடெல்லாம் வந்துருச்சு, நீங்க பாட்டுக்கு இந்த கத்தி காத்துறீங்களா அப்படின்றீங்க. உங்களுக்கு முன்ன மாதிரி இல்லை. சரி, ஓகே, கடந்து வருவோம். ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கணும். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகள் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். அவன் திருகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் என்ன செய்ததான், கெட்டு போனது. அவன் அதை திருக்கமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி வேற பாண்டவா என்ன செய்கிறான், வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, குயவன் செய்தது போல ஆமென். நல்ல கவனிப்போம், போதுமா? இப்ப எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ குயவனுடைய வீட்டுக்கு போ. எங்க போ? குயவனுடைய வீட்டுக்கு போ. தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகும். இப்ப கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே அவன் குயவன் செய்கின்ற அந்த குயவனத்திற்கு அவன் போகிறான். அங்கே போன உடனே அங்கே இந்த குயவன் என்ன செய்கிறான், ஒரு பாத்திரத்தை வணைந்து கொண்டிருக்கிறான்.
அப்ப அந்த பாத்திரம் என்ன செய்தா? கொஞ்சம் சரியா என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். ஆனா ஆண்டோடைய விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் அவங்க அம்மா பாட்டியம்மா கரெக்டா சொல்லு, கொஞ்சம் மந்தமா இருக்கும். எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் மந்தமா இருக்கிறோம், கொஞ்சம் மங்களா இருக்கும். பிரகாசமா இல்ல. ஏன்னா அந்த முகத்தின் அறிவாகி ஒளி வந்துச்சு ஒரு நாள். நீ செய்யற குழந்தை எல்லாம் பார்த்துட்டு அந்த ஒளி அப்படி எழுந்துச்சு. சொல்லுங்க. இருதயம் தேவனுடைய ஆலயம். இருதயம் தேவனுடைய ஆலயம். இப்ப இந்த ஆடு மாடு மேல மாதிரி வெத்தம்பாக்க பெண்ணு சரக்கு உள்ள விட்டு ஆடு என்ன செய்யறாரு? ஐயோ அந்த புகையாக இதயமாக கூட்டிட்டு ஓடி இருக்க. இருதயம் தேவனுடைய ஆலயம். கப்புனு புகை எடுத்து உள்ள விட்டு மோக்கல விடுறான். உட்பார் ஆண்டவரு அவரு கக்கு முக்காலி சாமி இவங்க இருக்க ஆகாதுன்னு அவங்க ஓடி இருக்கிறார். இப்போ இந்த புயவன் வளைகிறான். அந்த வளைவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ஒப்பு கொடுக்க வேண்டும். சபையில் விசுவாசியா இருக்கிறோம், இயேசுவை வணங்கும்படியாக விரும்புகிறார். அவர் விரும்புகின்ற கணத்துக்குரிய பாத்திரமாய் வணங்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அது இல்லை. எத்தனை தெருக்கு இருக்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அதை வர உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் தெருக்கு இருக்குது. ஆராதனைக்கு வராத தெருக்கு, ஜெபிக்காத தெருக்கு, வேத வாசிக்காத தெருக்கு, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய எதையும் செய்யாத தெருக்கு, இதெல்லாம் நீங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு கணத்துக்குரிய ஒரு பாத்திரமா எனக்குள்ள இருக்கிறத அதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. ஆண்டவர் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்னை வளைந்து கூட ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை சொல்ல போகிறேன்? பேச மாட்டேங்கிறீங்க? சொல்ல புரியுதா இல்லையா? ஆண்டவரே, உமக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக என்னை வளைத்துக் கொள்வதற்கு நான் என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே என்று சொல்லுங்க. தேவன் கொடுக்கிறேன், தேவனுக்கு தான் கொடுக்கணும். கர்த்தர் கொடுக்கிறேன், கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் என்ன செய்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். நம்ம சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால மாத்திரம் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட முடியாது. பிரியமானவர்களுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை வணைந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு சரியான பாத்திரமாக, ஒரு உகந்த ஒரு பாத்திரமாக, உமக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக என்னை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நான் தெய்வ சமூகத்திலே அர்ப்பணிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சாக்கடை வந்து ஒரு சாராய கடையில ஒரு சாக்கடை கடை போட்டிருக்கேன். அங்க ஒரு கிளி ஒன்று வளர்த்துட்டு இருக்கிறேன். கிளி ஒன்று வளர்த்துட்டு இருக்கிறேன். அப்புறம் அங்க போற தண்ணி அடிக்கிற போற என்ன வார்த்தை பேசுவான்? அசுத்தமான வார்த்தை பேசுறது. கிளி அப்படியே பேசி பேசி பழகி போச்சு. அப்புறம் இந்த சாக்கடை கடைக்கார பக்கத்துல அந்த குடியிருக்கிற வீட்டுக்கு போகிறது அந்த பாஸ்ட் குடியிருக்கிறார். இந்த சாக்கடை அவர் முடிவு பண்ண இந்த கிளி கொண்டு எங்க கொடுக்கணும்? ஃபாஸ்ட் ஃபுட்ல கொடுக்கணும். இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் மாறி கொஞ்சம் இந்த கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அங்க கொண்டே கொடுத்தேன். அங்க கொண்டே கொடுத்தோன்னே அது என்ன விஷயம், ஏற்கனவே கெட்ட வார்த்தை பேசுறது கிளி இப்ப ஸ்தோத்திரம் வாங்க போங்க எல்லாம் பேசி கொஞ்சம் பிரைஸ் எல்லாம் சொல்லி கொஞ்ச நாள் பழகிடுச்சு. கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறம் அந்த கிளியை பார்த்து பாஸ்டர் கேட்டாரு, நீ அங்கிருந்து இங்க வந்துட்ட, உனக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு சொல்லி கேட்டேன். கிளி சொல்லிச்சு, அங்க ஊரை கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தேன், இங்க வந்து நல்ல முறையா கொஞ்சம் ஸ்தோத்திரம் இல்லையா சொல்லிட்டு இருக்கிறேன், நல்ல இடத்துல வந்துட்டேன். ஆனா இந்த ஆளுங்க மாத்திரம் கொஞ்சம் பேரு அங்கேயும் வராங்க இங்கேயும் வராங்க சார். இந்த கிளி சொல்லிட்ட ஒரு சில ஆளுங்க அங்கேயும் வர்ற இங்கேயும் வர்ற, நம்மளை வணைய முடியாது. நம்மளை வணைய பாஸ்டர் பார்க்கல, பாஸ்டர் அம்மா பார்க்கல, சின்ன பாஸ்டர் பார்க்கல அப்படின்னு மாயாண்டி வேலை பண்ணிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான். உலகத்தில்
மனிதனுக்காக வேண்டிய அல்ல. நல்ல கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து குயவனாய் இருக்கிறார், நாம் களிமண்ணாய் இருக்கிறோம். குயவன் என்ன செய்கிறான்? தனக்கு ஏற்ற ஒரு பாத்திரம் வருகின்ற வரைக்கும் அவன் தண்ணீரை சேர்த்து சேர்த்து அதை பிசைந்து பிசைந்து ஒரு நல்ல பாத்திரமாக உருவாக்குகிறான். இது குயவன் செய்கின்ற வேலை. நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார் அல்லவா? குயவன் தண்ணீரை விட்டு ஏற்ற பாத்திரமாய் அடைகிறார். இயேசு தன்னுடைய கல்வாரியுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை வணங்குகிறார். அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக. நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தினால் வணையப்பட்ட அல்லது செய்யப்பட்ட கணத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். என் வாழ்க்கை மாற்ற மாட்டேன், என் ஜீவியை மாற்ற மாட்டேன். எனக்கு கொடுக்கிற திருக்கான காரியங்கள், எனக்கு கொடுக்கிற அழுக்கான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், தீய பழக்க வழக்கங்கள், கெட்ட சிந்தைகள், கெட்ட எண்ணங்கள் எல்லாவற்றின் மத்தியில் என்னை விடுதலையாக்க மாட்டவரே என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். அப்படி உலக அர்ப்பணிப்போம். தேவ சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணிக்க போகிறோம். எல்லாம் தேவ சமூகத்தில் போகிறோம். தன் பாவங்களை மறிப்பது வாழ்வடைய மாட்டார்கள் என்று சொல்லுகிறது. ஆண்டவரே, உமக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக என்னை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுடைய நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர வேண்டும் என்று சொன்னார். நான் உமக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறது. பொன்னும் வெள்ளியும் வெளியேறப்பட்ட கண்ணும் இருக்கிறது. மரம் இருக்கிறது, மண் இருக்கிறது, வைக்கோல் இருக்கிறது. இது அக்கினியால் பரிசோதிக்கப்படும் பொழுது அது எத்தொன்னம் என்பது விலகும் என்று சொல்லி பார்க்கிறார். அவனை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், நம்மை கணத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆண்டவரே, என்ன ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய் நீ மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்கிறார். எல்லாரும் என்ன கர்த்தரிடத்தில் கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லா அழுக்கையும் எடுத்து போடுகிறார், எல்லா அசுத்தங்களும் மாறுகிறது, எல்லா துணைகரமான காரியங்கள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லி, என்னை ஆட்கொண்டு ஆண்டவரே என்று சொல்லுவோம். உமக்கு ஏற்ற பாத்திரமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை வளைந்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி, என்னை வளர்ந்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி உமக்கு ஏற்ற பாத்திரம் வணிந்து கொள்ள முடியாதபடி எனக்குள்ள இருக்கிற கோபங்கள், கசப்புகள், சண்டைகள், வெறுப்புகள் இதெல்லாம் மாறணும்ப்பா. நீ எப்படி இந்த உலகத்தில் அன்புள்ளவராய் இருந்தீங்க, நீ எப்படி மன்னிக்கின்ற ஒரு பாவமுக்குள்ள இருந்ததோ, எல்லோரையும் நேசிக்கின்ற ஒரு அன்பு, அது எனக்கு தாரும் ஆண்டவரே. உமக்கு ஏற்ற பாத்திரம் எங்களை வணிந்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாருக்கும் அந்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை வணிந்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். இயேசுவின் முகத்தில் இருக்கின்ற அறிவாகிய ஒளி மண்பாண்டமாகிய புத்தகத்தில் பெற்றிருக்கிறீர்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் முகத்தில் இருக்கின்ற அறிவாகிய ஒளி உங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. எல்லா இருளும் விலகுகிறது, எல்லா வியாதிகள் மாறுகிறது, எல்லா வேதனைகள் மாறுகிறது, எல்லா கஷ்டங்கள் மாறுகிறது. நீண்ட நாள் தீர பிரச்சனைகள் எல்லாம் ஓடி போகுது. தேவ சமூகத்தில் ஒவ்வொரு தேவன் இறந்து வந்திருக்கிறார். முகத்தின் அறிவாகிய ஒளி உங்களுக்குள்ளே பிரகாசிக்கிறது. கர்த்தர் என்னை பாருகிறார். தாழ்ச்சி அடையே என்று சொல்லி சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார். அவர் மெய்ப்பா இருக்கிறார்.
எல்லாம் நிறைவாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதையானே எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியம் சமாதானம் சிநேகமும் இங்க வந்திருக்கிற அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தடைபடுகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருந்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க